ஹாய். கொலைச்சேவல் படம் எப்படி இருக்கு? ஹார்ட் பிரேக்கிங்கான படம். அதுவும் கிளைமேக்ஸை பார்த்து தான் எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் யாராவது ஒருத்தர் காப்பாற்றி தர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது இல்லை. அது இந்த கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாவே அப்படி யோசிக்கணும். நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவங்க செத்தா என்ன சாவல்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் இப்படி ஒரு லெவலாக செத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கிளைமேக்ஸை பார்த்த வாட்டி ஏன்டா அப்படி சொன்னமோன்னு நான் யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. கொலைசேவல் படம் எப்படி இருக்கு? கொலை சேவல் படம் சூப்பராக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான். சிம்பிளாக ஒரு லொக்கேஷன் சூப்பராக இயற்கையாக காட்டியிருக்காங்க. படம் ஜாதி பேஸ் தான் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இப்போ காட்டும் போது பேய் படம் மாதிரி காமிச்சாங்க. சரி பேய் படமா சாமி படமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். அதை நம்ம பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் இது இப்படி பண்ணி தான் சாமி உருவானது. அப்படி சாமி மறுஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் இந்த ஜாதிக்கு பலியாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஜாதிக்கு பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்து திருந்துட்டு நான் வேண்டிக்கிறேன். கலைச்செல்வன் ரொம்ப சூப்பராக நடிச்சுக்கிறார். அவருக்கு என்ன சாபமோ என்னன்னு தெரியல, எல்லா படத்துலையும் அவர் சாவர சீன மாதிரி தான் அதிகமாக வருது. அதனால் இந்த படத்துலேயும் அதே மாதிரி பண்ணிடுவாங்களான்னு நினச்சா அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டா இந்த படத்தில் சுவாரஸ்யம் இருக்காது. அதை நம்பி தான் இவ்வளோ பெரிய படம் எடுத்துருக்கேன். 1.25 மணி நேரம் படம். அது இல்லைன்னா இந்த படம் நம்ம கொட்டுக்காளி மாதிரி உட்காந்துட்டு லென்த்தியாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் தீப்பு ரொம்ப அந்த ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க கிளைமேக்ஸில் தான் பீக்கில் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. நம்ம கருவறுத்தல் அதெல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆணவ கொலை தான் இந்த படத்தோட பேஸு. ஒரு மாதிரி என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறானுங்க, ஒரு பக்கம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் கொண்டு ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அங்கங்கே காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நம்ம பாலசரவணன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கலைச்செல்வன் ஃபஸ்ட்டு பொய் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின்கிட்ட பொய் சொல்லி லவ் பண்ண வச்ச மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல ரிவீல் ஆகும் அவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி தான் சீன்ஸ்லாம் இருக்கும். கலைச்செல்வன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இது மாதிரி நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. அந்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாகவும் காட்டியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ரியலாக காட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் லவ் பண்ணுற சீன் கொஞ்சம் கிரிஞ்சாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ட்விஸ்ட் வச்சு அதை நம்ம இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னடா இந்த லவ் பண்ணுறீங்களுக்கு பெஸ்ட்டாக கொண்டே போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது ஒரு யதார்த்தமாக சென்டிமெண்ட் வச்சுட்டாங்க. அது கேமரா அந்த இயற்கை காட்சியெல்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த வில்லேஜ் பார்த்தோன்னா நம்மளும் அந்த வீட்டில் போய் வாழணுமா, அந்த மாதிரி வீட்டில் நம்ம வசிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு ஆனால் கெஸ் பண்ணிகிட்டே தான் இது மாதிரி நடக்குன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் கிளைமேக்ஸில் காப்பாற்றுமோ இல்லை சாமியாவது காப்பாற்றுமோன்னு நம்ம அதை தான் சொல்கிறேன். சாமி கூட காப்பாற்றாது. சாமி முன்னாடியே இவங்க சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க. மனித நேயம் அங்கேயே அழிஞ்சிருச்சு. அதான் அந்த ஜாதி சாமியாக வந்தாலும் மாற்ற முடியாதுங்கிறது தான் அப்படி காட்டுறாங்க. கேமராலாம் நம்ம நார்மல் கேமராவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டெலிகாம் ஷாட்டு தான் நிறையா வச்சுருக்காங்க. ஏன்னா ஓவராலாக அந்த கிராமத்து இயற்கை காட்டுறதுக்கோசரம் டெலிகாம் ஷாட் நிறையா இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப அந்த கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பாட்டியும் தாத்தாவும் ஒரு லவ் பண்ணுவாங்க. அப்பாட்டி அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கும். அப்படி ஒரு லவ்வையும் காட்டியிருப்பாங்க, இப்படி ஒரு லவ்வையும் காட்டுவாங்க. ஆணவ இது காட்டுவாங்க. ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கும்போது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம ஒரு மாதிரி போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்தனால அப்படி இருக்கான்னு தெரில. இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் உட்காந்து பாருங்கள். அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஹார்ட் பிரேக்கிங் கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸ் தான். ஓவராலாக படம் எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டியமான்னு தெரில எனக்கு. பட் எனக்கே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆகிடுச்சு. அதனால்
அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி இருக்கா, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவல் பீக். தேங்க்யூ. எல்லாரும் உட்காந்து படத்தை என்ன பார்க்கலாம். அதான் இதா இந்த பிரெக்னண்டர் லேடிங்லாம் அந்த படத்தை பார்க்கறது கஷ்டம். ஏன்னா பார்க்காதீங்க, அது ரொம்ப இதாக எடுத்துருக்காங்க, கிளைமேக்ஸில் ரொம்ப மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் பார்க்கலாம். பார்த்து திருந்த வேண்டிய படம், மக்களை திருத்த வேண்டிய ஒரு அவேர்னஸ் மூவின்னு எடுத்துருக்கலாம். நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஓவராலாக ஒரு குட் மூவி. இந்த வருஷத்தில் இது பெஸ்ட்டு. ஒரு ஜாதி படத்தில் இந்த வருஷம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அதில் இது ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடிக்கும் சரி, இந்த சின்ன குழந்தையும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம ஒரு வில்லேஜுக்கு போன ஃபீல் கிடைச்சிது.